அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். மேங்கோ மில்க் ஷேக்னா சாதாரணமாக மிக்சியில் மேங்கோ கட் பண்ணி போட்டு பால் அடித்து ஐஸ் கியூப்ஸை போட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி குடிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி நீங்கள் மில்க் ஷேக் பண்ணும்போது, மேங்கோ வச்சு மில்க் ஷேக் பண்ணும்போது அதை எல்லாரும் குடிக்கிற மாதிரி இருக்கும், யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. ஆனால் ஏன்னா மேங்கோ மில்க் ஷேக் அப்படின்னா எல்லாருமே குடிக்க முடியாது. உதாரணத்துக்கு சுகர் பேஷண்ட்லாம் மேங்கோ மில்க் ஷேக் குடிக்க முடியாது, குடிச்சாங்கன்னா சுகர் ஜாஸ்தி ஆகிடும். இன்னைக்கு நம்ம இந்த மேங்கோ மில்க் ஷேக் எல்லாரும் எப்படி இப்படி செய்தால் எல்லாரும் குடிக்கிற மாதிரி ஒரு இது தயார் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ண மேங்கோ, நம்ம நல்ல பழுத்த மேங்கோ கட் பண்ண மேங்கோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதோட ஏலக்காய் 2, பச்சை கற்பூரம் 2, கிராம்பு இது எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு சுகர் சேர்க்காம, ஒயிட் சுகர் சேர்க்காம நாட்டு சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த அடிக்கடி கோல்டு பிடிக்கிறவங்க, இல்லை சுகர் பேஷண்ட்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மேங்கோ மில்க் ஷேக் குடித்தா கோல்டு பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்க்குறோம். பச்சை கற்பூரம் கோல்டு அஃபெக்ட் பண்ணாது. ஏலக்காயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராது ஏலக்காய் சேர்த்தோம் அப்படின்னா. இப்போ நம்ம இந்த மேங்கோ நல்ல பழுத்த மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை நீங்கள் தோல் சீவி கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். தோல் சீவாட்டாலும் பரவாயில்ல, நல்ல அதை மாம்பழத்தை நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மேங்கோ மில்க் ஷேக்குக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோம், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல். நாட்டு சர்க்கரை எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இப்போ நாம் இது எல்லாத்தையும் தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடிக்க போகிறோம். ஒரு 200 ml இல்லை ஒரு 250 ml பால், தனியாக காய்ச்சின பால் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை பால் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. காய்ச்சின பால் ஒரு 250 ml, ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டு அந்த பாலையும் விட்டு நாம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் வச்சு நல்லா இப்போ அதை ஷேக் பண்ண போகிறோம், க்ரஷ் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் நல்ல குளிர்ந்த பாலாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட, பால் கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட நல்லது. இந்த சூடான பாலில் கூட இந்த மேங்கோ மில்க் ஷேக்கு நம்ம போட்டு சாப்பிட்லாம், எந்த ஒரு பாதிப்பும் வராது. இப்போ இந்த மில்க் ஷேக் மேங்கோ மில்க் ஷேக் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்ல கொழுன்னு அடித்து வச்சிட்டோம். அதாவது நல்ல மேங்கோ மில்க் ஷேக்குன்னா இப்படி தான் இருக்கணும், நல்ல கொழுன்னு இருக்குது. இதை 3 கிளாஸில் நாம் ஷேர் பண்ண போகிறோம். கேரளா சைடு போனீங்கன்னா வைகாசி விசாகத்துக்கு, இது விசாகம் வரப்போகுது. இந்த வைகாசி விசாகத்துக்கு மாம்பால் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அது சூடான பாலில் பண்ணுவாங்க. அதாவது மேங்கோ பழத்தை கட் பண்ணி நல்ல பாலை கொதிக்க வச்சு அதில் மாம்பழத்தை கட் பண்ணி போட்டு வெல்லம்லாம் போட்டு பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா சைடு போனீங்க அப்படின்னா இந்த மாம்பாலை இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகன் கோயில் எல்லாம் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கேரளா சைடு போனீங்கன்னா இந்த டைமில் இப்போ 3 கிளாஸில் நம்ம மில்க் ஷேக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும், எந்த பாதிப்பும் வராது. இதே மாதிரி நீங்களும் செய்து நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இந்த மேங்கோ மில்க் ஷேக் எப்படி இருந்ததுன்னு வீடியோக்கு கீழே பதிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.